இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்னா திருப்பரங்குன்றத்திற்கு பக்தர்கள் வர்றாங்கன்னா ரெகுலேட் பண்ணணும். அதான் மாநில அரசனுடைய கடமை. எல்லாம் வாங்க, சரி ஓகே, நீங்க பொதுக்கூட்டம் போடணுமா போடுங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா பண்ணிக்கங்க, இதான் இடம், இதான் ரூல்ஸ், இதுக்குள்ள பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தெரியும், 4ஆம் தேதி திருப்பரங்குன்றத்திற்கு வர இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் பல லட்சங்களை தாண்டி வரப்போறாங்க. இது அவங்களுக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு என்ன ஒரு வரக்கூடிய ஒரு பெரிய டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணியை எத்தனை நாளைக்கு கேட்டு போட்டு நிறுத்துவீங்கன்னா இதெல்லாம் ஒரு நாள் வெடிக்கத்தான் போகுது. அதனால இன்னைக்கு தற்காலிகமா 144 நாங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தற்காலிகமா ஒரு அணையிலிருந்து வரக்கூடிய வெள்ளத்தை தடுப்பதற்காக 2 இரும்பு கேட்டை போட்டிருக்காங்க. இந்த வெள்ளத்தை எல்லாம் அதை அடிச்சுட்டு போகத்தான் போகுது. அதனால எத்தனை நாளைக்கு ஒன்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய உணர்வை புண்படுத்துவாங்க, இரண்டாவது உணர்வு புண்படுத்தி இருக்கு நாங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், அனுமதி கொடுத்துட்டு போங்க. யார் எந்த பஸ்ஸை உடைக்கிறாங்க, எந்த லா அண்ட் ஆர்டர் உருவாக்குறாங்க? அதனால் இதை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் இருக்கக்கூடிய திமுக அரசு வேண்டுமென்றே மக்களை தூண்டுவதற்காகத்தான் அதை செய்யறாங்க. தடையை மீறி மக்கள் வரத்தான் போறாங்கன்னா அமைதியாத்தான் இருக்க போறாங்க. இன்னைக்கு காலையில இருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை வீட்டுல போய் சிறை கைதிகளாக வீட்டுல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை நாளைக்கு உங்களால தடுக்க முடியும்? கோபம் கொப்பளித்து வெளியே வரும் பொழுது காட்டாட்டு வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த டேம போட்டு எந்த ஒரு அணையை கட்டி அவங்க எந்த கேட்டை போட்டு க்ளோஸ் பண்றாங்கன்னு பாப்பாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்னா திருப்பரங்குன்றத்திற்கு பக்தர்கள் வர்றாங்கன்னா ரெகுலேட் பண்ணணும். அதான் மாநில அரசனுடைய கடமை. எல்லாம் வாங்க, சரி ஓகே, நீங்க பொதுக்கூட்டம் போடணுமா போடுங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா பண்ணிக்கங்க, இதான் இடம், இதான் ரூல்ஸ், இதுக்குள்ள பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தெரியும், 4ஆம் தேதி திருப்பரங்குன்றத்திற்கு வர இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் பல லட்சங்களை தாண்டி வரப்போறாங்க. இது அவங்களுக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு ஒரு வரக்கூடிய ஒரு பெரிய டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணியை எத்தனை நாளைக்கு கேட்டு போட்டு நிறுத்துவீங்கன்னா இதெல்லாம் ஒரு நாள் வெடிக்கத்தான் போகுது. அதனால இன்னைக்கு தற்காலிகமா 144 நாங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தற்காலிகமா ஒரு அணையிலிருந்து வரக்கூடிய வெள்ளத்தை தடுப்பதற்காக 2 இரும்பு கேட்டை போட்டிருக்காங்க. இந்த வெள்ளத்தை எல்லாம் அதை அடிச்சுட்டு போகத்தான் போகுது. அதனால எத்தனை நாளைக்கு ஒன்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய உணர்வை புண்படுத்துவாங்க, இரண்டாவது உணர்வு புண்படுத்தி இருக்கு நாங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், அனுமதி கொடுத்துட்டு போங்க. யார் எந்த பஸ்ஸை உடைக்கிறாங்க, எந்த லா அண்ட் ஆர்டர் உருவாக்குறாங்க? அதனால் இதை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் இருக்கக்கூடிய திமுக அரசு வேண்டுமென்றே மக்களை தூண்டுவதற்காகத்தான் அதை செய்யறாங்க. தடையை மீறி மக்கள் வரத்தான் போறாங்கன்னா அமைதியாத்தான் இருக்க போறாங்க. இன்னைக்கு காலையில இருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை வீட்டுல போய் சிறை கைதிகளாக வீட்டுல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை நாளைக்கு உங்களால தடுக்க முடியும்? கோபம் கொப்பளித்து வெளியே வரும் பொழுது காட்டாட்டு வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த டேம போட்டு எந்த ஒரு அணையை கட்டி அவங்க எந்த கேட்டை போட்டு க்ளோஸ் பண்றாங்கன்னு பாப்பாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்னா திருப்பரங்குன்றத்திற்கு பக்தர்கள் வர்றாங்கன்னா ரெகுலேட் பண்ணணும். அதான் மாநில அரசனுடைய கடமை. எல்லாம் வாங்க, சரி ஓகே, நீங்க பொதுக்கூட்டம் போடணுமா போடுங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா பண்ணிக்கங்க, இதான் இடம், இதான் ரூல்ஸ், இதுக்குள்ள பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தெரியும், 4ஆம் தேதி திருப்பரங்குன்றத்திற்கு வர இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் பல லட்சங்களை தாண்டி வரப்போறாங்க. இது அவங்களுக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு ஒரு வரக்கூடிய ஒரு பெரிய டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணியை எத்தனை நாளைக்கு கேட்டு போட்டு நிறுத்துவீங்கன்னா இதெல்லாம் ஒரு நாள் வெடிக்கத்தான் போகுது. அதனால இன்னைக்கு தற்காலிகமா 144 நாங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தற்காலிகமா ஒரு அணையிலிருந்து வரக்கூடிய வெள்ளத்தை தடுப்பதற்காக 2 இரும்பு கேட்டை போட்டிருக்காங்க. இந்த வெள்ளத்தை எல்லாம் அதை அடிச்சுட்டு போகத்தான் போகுது. அதனால எத்தனை நாளைக்கு ஒன்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய உணர்வை புண்படுத்துவாங்க, இரண்டாவது உணர்வு புண்படுத்தி இருக்கு நாங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், அனுமதி கொடுத்துட்டு போங்க. யார் எந்த பஸ்ஸை உடைக்கிறாங்க, எந்த லா அண்ட் ஆர்டர் உருவாக்குறாங்க? அதனால் இதை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் இருக்கக்கூடிய திமுக அரசு வேண்டுமென்றே மக்களை தூண்டுவதற்காகத்தான் அதை செய்யறாங்க. தடையை மீறி மக்கள் வரத்தான் போறாங்கன்னா அமைதியாத்தான் இருக்க போறாங்க. இன்னைக்கு காலையில இருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை வீட்டுல போய் சிறை கைதிகளாக வீட்டுல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை நாளைக்கு உங்களால தடுக்க முடியும்? கோபம் கொப்பளித்து வெளியே வரும் பொழுது காட்டாட்டு வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த டேம போட்டு எந்த ஒரு அணையை கட்டி அவங்க எந்த கேட்டை போட்டு க்ளோஸ் பண்றாங்கன்னு பாப்பாங்க. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.